உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை மற்றொருவர் கண்டுபிடிச்சால் என்ன ஆகும்? அருணின் வாழ்க்கையில அப்படித்தான் நடந்தது. ஒரு பெண் 3 மாதங்கள் அவனை கவனித்தாள். அவன் அதை காதல் என்று நினைச்சான். ஆனால் உண்மை வேறு. இந்த கதை முடியும் வரை பாருங்கள். காரணம், இறுதியில் தெரிந்த உண்மை உங்களையும் ஆச்சரியப்படுத்தலாம். அருண் ஒரு சாதாரண இளைஞன், அமைதியானவன், மரியாதையானவன், யாரிடமும் கடுமையாக பேச மாட்டான். டீ ஷாப்பில் டீ வாங்கினாலும் நன்றி சொல்லுவான். செக்யூரிட்டியை பார்த்தாலும் சிரித்து பேசுவான். வெயிட்டர் வந்தாலும் கண்களை பார்த்து பேசுவான். ஆனால் அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவன் நினைத்தான், நான் எல்லோரையும் மதிக்கிறேன், ஆனால் யாரும் என்னை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. நான் உதவுகிறேன், ஆனால் யாரும் என்னை பாராட்டுவதில்லை. நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் யாரும் என்னை கவனிப்பதில்லை. இந்த எண்ணம் அவனை உள்ளுக்குள் சோர்வடைய வைத்தது. ஒரு நாள் வேலை முடிந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு சென்றான். அங்கேதான் அவளை முதன்முறையாக பார்த்தான். அவள் தனியாக அமர்ந்திருந்தாள். ஒரு காஃபி, ஒரு புத்தகம், அமைதி, அவ்வளவுதான். ஆனால் செல்வதற்கு முன் அவள் அவனை பார்த்தாள். நேராக அவன் கண்களை. ஒரு நொடி, 2 நொடி, பிறகு அவள் திரும்பி போனாள். அருண் குழம்பினான். அவள் ஏன் பார்த்தாள்? அடுத்த நாள் மீண்டும் அதே காஃபி ஷாப், அதே பெண், மீண்டும் அதே பார்வை. இப்போது அருணின் ஆர்வம் அதிகரித்தது. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் அவள் பேசவில்லை. ஆனால் அவள் கவனித்தாள். இப்படி மனித மனதில் நடக்கும் சிறிய விஷயங்கள் பல நேரங்களில் ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும். இது போன்ற உண்மை கதைகளும் உளவியல் ரகசியங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த கதையின் முடிவில் வரும் உண்மை உங்களையும் ஆச்சரியப்படுத்தலாம். வாங்க இப்பொழுது கதைக்குள் போகலாம். அந்த நாட்களில் ஒவ்வொரு முறையும் அருண் நம்ப ஆரம்பித்தான். ஒருவேளை அவளுக்கும் என்னை பிடிக்குமோ? அப்போது திடீரென்று அவள் வருவதை நிறுத்திவிட்டாள். ஒரு நாள், 1 வாரம், 1 மாதம் அவள் வரவில்லை. அருண் ஏமாற்றமடைந்தான். ஆனால் வாழ்க்கை தொடர்ந்தது. மாதங்கள் சென்றன. ஒரு மாலை அதே காஃபி ஷாப்பில் அவள் மீண்டும் வந்தாள். அருணின் இதயம் வேகமாக துடித்தது. இன்று பேச வேண்டும். அவன் மெதுவாக அவளிடம் சென்றான். ஹலோ. அவள் சிரித்தாள். ஹலோ. சில வினாடிகள் அமைதி. பிறகு அருண் கேட்டான், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்கள். நீங்கள் என்னை ஏன் அடிக்கடி பார்த்தீர்கள்? அவள் சிரித்தாள். அருண் மனதில் இப்போது எல்லாம் தெரிந்துவிடும். ஆனால் அடுத்து அவள் சொன்னது அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. நான் உங்களை காதலிக்கவில்லை. அருண் அமைதியாக நின்றான். அவள் தொடர்ந்தாள். ஆனால் நான் உங்களை கவனித்தேன். ஏன் தெரியுமா? அருண் தலையசைத்தான். அப்போது அவள் காபி ஷாப் முழுவதையும் பார்த்தாள். பிறகு கேட்டாள், அந்த வெயிட்டரை பார்க்கிறீர்களா? ஆம். நீங்கள் உள்ளே வந்த ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து சிரித்தீர்கள். அவருக்கு நன்றி சொன்னீர்கள். அதை நான் பார்த்தேன். அவள் மீண்டும் கேட்டாள், அந்த செக்யூரிட்டியை பார்க்கிறீர்களா? ஆம். நீங்கள் வெளியே செல்லும் போதெல்லாம் அவரிடம் கையை அசைத்து விடைபெறுவீர்கள். அதையும் நான் பார்த்தேன். ஒரு நாள் ஒரு வயதானவர் தனியாக அமர்ந்திருந்தார். யாரும் அவரை கவனிக்கவில்லை. ஆனால் நீங்கள் மட்டும் அவரிடம் சென்று உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டீர்கள். அதையும் நான் பார்த்தேன். அருண் அமைதியாக இருந்தான். அப்பொழுது அவள் ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தாள். அதில் ஒரு வயதான மனிதர். இவர் எங்க அப்பா. அவர் யாரிடமும் பேசும்போது கண்களை பார்த்துதான் பேசுவார். மக்கள் அவரை மதித்தது அவர் பெரிய மனிதர் என்பதற்காக இல்லை. அவர் மற்றவர்களை முக்கியமானவர்களாக உணர வைத்தார். அவள் மெதுவாக சிரித்தாள். நீங்கள் அவரை நினைவுபடுத்தினீர்கள். 1 நிமிடம் இதுவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெறும் கதைகளை மட்டும் விரும்புபவர் அல்ல, மனிதர்களை புரிந்து கொள்ள விரும்புபவர். அப்படியானால் இந்த சேனல் உங்களுக்காகத்தான். இது போன்ற வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள். வாங்க இப்போது கதைக்குள் போகலாம். அந்த நொடியில் அருணுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவன் நினைத்தது, யாரும் என்னை கவனிப்பதில்லை. ஆனால் உண்மை வேறு. மக்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அவன் கவனிக்கவில்லை. சில நேரங்களில்
நம்முடைய நல்ல குணங்கள் நமக்கு தெரியாமல் மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்து விடுகின்றன. அன்று அருண் காதலை பெறவில்லை, ஆனால் அதைவிட பெரிய ஒன்றை பெற்றான். தன்னை பற்றிய ஒரு புதிய உண்மை. மக்கள் உங்களை கவனிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் மக்களை கவனிக்க வேண்டும். கண்களை பார்த்து பேசுவது ஒரு தந்திரம் அல்ல, ஒரு பழக்கம் அல்ல. அது நீங்கள் முக்கியமானவர் என்று சொல்லும் அமைதியான மொழி. பலர் உங்கள் பெயரை மறந்து விடலாம், உங்கள் முகத்தையும் மறந்து விடலாம். ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். உங்களை மக்கள் மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் மக்களை மதிக்க தொடங்குங்கள். சில நேரங்களில் அதற்கான முதல் படி ஒரு உண்மையான பார்வை. இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த வரி எது? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற மனதை தொடும் கதைகள், உளவியல் ரகசியங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அடுத்த கதையில் மற்றொரு வாழ்க்கையை மாற்றிய உண்மையுடன் சந்திப்போம்.